இருங்க வயசு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃபாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சேஃபாக ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் கவினை இன்றைக்கி எங்கே கிளம்பி வந்துட்டு அப்படின்னு கேட்டால், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடிங் கேஸ் வாங்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது ஸ்கிப் ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி ரைடிங் கேஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சேலம் வந்துட்டேன். எனக்கு கரெக்டாக இங்கே ஷாப் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு கால் பண்ணியிருக்கேன். அவன் வருவான், அவன் வந்து கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். எங்கெங்கேன்னு தெரியல. அதனால இன்றைக்கி சண்டே வேறு, கடை என்னென்ன கடை இருக்குதுன்னு தெரியல. இந்த லைனில் ஏதோ சொன்ன ஒரு கடை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவன் இல்லைனா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துடு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ நான் எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு அங்கே வெயிட் பண்ணுவேன். அவன் வந்து அப்புறம் வேணால் கூட்டிகிட்டு போட்டேன். ஏன்னா எனக்கு சேலம் அதிகமாக நான் சுற்றினது கிடையாது. அவன் இங்கே லோக்கல் பையன் தான். ஸோ அவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லா ஏரியாவும் சந்து பந்து எல்லாமே அவனுக்கு தெரியும். அதனால் அவன் வந்து கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேராக இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே வெயிட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு போய் பார்க்கலாம். நான் எதுக்கோசரம் ரைடிங் கேஸ் வாங்குகிறேன் அப்படின்னா, நமக்கு சேஃப்டி முக்கியம். நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சு அடிக்கடிக்கு நம்ம வெளியே வரோம், அடிக்கடிக்கு போவோம், எப்போனாலும் சரி. மொத்தத்தில் நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வேறு ஏதாவது கோட் மாதிரி இது வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி வேணாம், எடுக்கிறோம், நம்ம சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 2 எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ ப்ரைஸ் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு லெவல் 2 நம்ம பிக் பண்ண போகிறோம். அங்கே பார்த்தீங்களா BMW. இடிங்கடா. ஃபஸ்ட்டு நம்ம கடையை பார்த்தலாம். ஏன்னா கடை சண்டே லீவு அது இதுன்னு ஆஃப் டே அப்படி இப்படின்னு ஏதாவது க்ளோஸுக்கு இது பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப இதாக போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கடையை பார்த்துருவோம். கடையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிப்போம். பின்னாடி யாரும் முட்டிட்டாங்க, யார் முட்டினா தெரியல. ஐயோ, கண்ணு முன்னாடி இதுவே நமக்கு வந்து படுது, சாப்பாடே வந்து படுது. கடைக்கு சாப்பாட்டு கடைக்கு விடு. எங்கே நல்லா இருக்கும் எனக்கு சரியாக தெரில. சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா போடலாம். வெஜ்ஜு நான்வெஜ்ஜே விடு. வண்டி வருது பாரு. போ, நீ முன்னாடி போ, நான் வரேன் பின்னாடி. முன்னாடி போ. கைஸ், இப்போ என்னென்னா நாங்கள் வந்தாச்சு. நான் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் பையன் வந்துட்டான். நம்ம தோஸ்து வந்துட்டு அப்புறம் அவனுக்கு கரெக்டாக லொக்கேஷன் தெரியல, கடை எந்த இடத்துல இருக்குது. ஏன்னா 2-3 கடைக்கு பக்கத்தை வசந்தன் கோவே சொன்னான். வசந்தன் கோவே இங்கே 2-3 இருக்கும் போடுறாரு. அது எந்த வசந்தன் கோ அப்படின்னு தேடி இந்த பக்கம் வரங்காட்டி கொஞ்சம் லேட் ஆச்சு. அது ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மோட்டோ ஹப் அப்படிங்கிற ஒரு கடை இங்கே 5 ரோடு கிட்ட, சேலம் 5 ரோடு கிட்ட. இவன் தான் நம்ம பையன். சேலம் தேட்டரு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நான் வேடிக்கை பார்த்துட்டு அவனை தள்ளி விட்டுருன்னு நினைக்கிறேன். அவனும் பாருங்கள், என்ஃபீல்டு கிரேசி. அவன் என் ஃப்ரெண்டு கோகுல் இருக்கிறான், அவனும் என்ஃபீல்டு தான். அவன் சீட்டிங் பொசிஷன் பாருங்களேன், ஏதோ கொஞ்சம் ஸ்லைட்டாக இப்படி உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னது வந்து பார்த்தோன்னா இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். செம பசி. நான் வந்தோடனே சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் பார்த்தேன். இவன் வரத்துக்கு 1/4 மணி நேரம் ஆச்சு. அந்த 1/4 மணி நேரத்தில் எனக்கு தலைகளெல்லாம் கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரி சாப்பிடுமோன்னு பார்த்தா அப்புறம் வந்துட்டான். சரி போயிட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா சண்டே கடை ஏதாவது லீவு இருந்ததுன்னா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஃபஸ்ட்டு வாங்கிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்றது தான் வேலையை. பசிக்குது.
வீட்டில் வேறு சாப்பாடு வச்சுருந்தாங்க. நான் வேறு இங்கே வந்து வெளியே சாப்பிட்றேன். நைட்டு போனால் பழைய சாப்பாடு தான். பரவாயில்ல, பழைய சாப்பாடு தான் நமக்கு சாப்பிட்றது. என்ன புதுசாக என்ன, பழக்கப்பட்டது தானே. பழக்கப்பட்டதுன்னா வீட்டில் பழைய சோறு போடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம திமிரில், நம்மளுடைய கொழுப்பில் திங்காமல் வெளியே போய் சாப்பிட்டுக்கிட்டு பசங்களோட சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கறனால மீதி ஆகிற சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரே கண்டிஷன், ஸ்ட்ரிக்ட். எனக்கு நீ போ எங்கேனாலும் ஓகே. ஸோ எனக்கு தெரியாது, அவனையே பார்க்க சொல்லிட்டேன் ஹோட்டலில். நான் பெருசாக வந்து இந்த பக்கம்லாம் சாப்பிட்டது கிடையாதுல்ல. நான் சொல்லப்போனால் இப்போது ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தான் நான் அதிகமாக வெளியே சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டில் எனக்கு வெளியே சாப்பாடே எனக்கு பிடிக்காது. வீட்டில் தான் எனக்கு பிடிக்கும். எங்கேயுமே அவ்வளோ சேர்த்து நான் வெளியே சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி கண்டினியூஸாக 2 நாள் ஹோட்டலில் சாப்பிட்னா எனக்கு டென்ஷன் ஆயிரும். 3ஆவது நாள் வீட்டு சாப்பாடு. ஆனால் நம்ம வீட்டு சாப்பிட்லான்னு பார்ப்போம். அப்போ தான் வீட்டில் இருந்துட்டு இல்லை கடையில் சாப்பிட்லாம், கடையில் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. அது பயங்கர டென்ஷன் ஆகும். அப்பா செம்ம கட்டு போட எப்படி நம்ம இங்கே போட்டுருவோம். எங்கேருந்து இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டு இருந்ததில்லை. இண்டிகேட்டர் அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருந்துருக்குது. சைட் லாக் போட வேணாம், அப்படியே விட்டுருவோம். இங்கே தானே இருக்குது வண்டி. வச்சு பேக் இருக்கணுமா, எடுத்துக்கலாமா? எடுத்துடலாம். தூக்கிட்டு போயிட்டானா அப்புறம் போச்சு. பேக் எடுத்துரும். ஆக்சுவலாக இவன் தான் என் ஃப்ரெண்டு. இவன் பேர் வந்து நிதிஷ். இவனும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வச்சு கேமராவில் கவர் ஆகுறியா வரேன். ஓகே, ஆக்சுவலாக நான் கோகுலை கூப்பிட்டுருந்தேன். அவன் ஏதோ ஒர்க்காக இருந்தான். அப்புறம் இவன் டக்குன்னு ஃபோன் எடுத்தாட்டி இவனை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஃபோனாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதோ சாப்பிட்டோம். எங்கேயாவது கிராண்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட சாப்பிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போலாம் ஒன்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் பார்த்தது. ஏன்னா அதுக்கப்புறம் நடுவில் நம்ம பார்க்கல தானே. அதுக்கப்புறம் எங்கேயும் பார்க்கல தானே. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் மீட் பண்ணல. கடைசியாக நாங்கள் காலேஜில் மீட் பண்ணது. ஃபைனலாக இன்றைக்கி தான் மீட் பண்ணியிருக்கிறோம். மீட் பண்ணிட்டு டைம் கூட கொஞ்சம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஈவினிங் ஆயிடுச்சு. மழை வர மாதிரி இருந்ததா. இப்போ தான் திடீர்னு வெயில் அடிக்குது. ஃபஸ்ட்டு மழை வர மாதிரி இருந்தது. அவ்வளோ முடிச்சாச்சு. நம்மளோட பர்ச்சேஸ் மாட்டி வச்சு ஜாக்கெட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளம்பலாம். இப்போதைக்கு இவனுக்கு டாட்டா பை பை சொல்லிவிட்டு கிளம்பலாம். ஓகே கைஸ், நான் மீதி மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். நாம் எதுக்கும் வண்டியை நிறுத்தி நம்மளோட பேக் சைலன்ஸில் இது மோதுதான்னு பார்த்துப்போம். மோதிச்சு அப்படின்னா சோலி முடிஞ்சுது. ஸோ அதனால் கொஞ்சம் அப்புறம் இவ்வளோ வேலையை பண்ணி மண்டமாக அந்த கொண்டையை மறந்த மாதிரி விட்டுற போகிறோம். ஏன்னா போன வாரத்தில் யாரோ வண்டி எடுத்துகிட்டு போய் தான் அந்த மாதிரி சம்பவத்தை பண்ணி வச்சுருக்குறாங்க. கைஸ், நம்மளோட ஃப்ரெண்டை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நாமளும் அவ்வளோதான் கொண்டம்பட்டி பைபாஸ் கிராஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நான் இந்த கார்னர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா புல்லட்டு. ஸோ மித்த ஏதாவது வண்டினா கூட ட்ரை பண்ணுவேன். புல்லட்டுங்கிறத ரொம்ப யோசிக்கிறேன். யோசிச்சு தான் ஆகணும். ஏன்னா இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி. அப்படியே இவ்வளோ தூரம் கார்னரிங் பண்ணுறோமா, அப்படியே டப்புன்னு இப்படி சாஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறேன். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. வண்டி கண்ட்ரோல் ஆகிறத பார்த்தா அப்படி தான் ஃபீல் ஆகுது. இன்னொன்று என்ன பண்ணால் நம்ம இது கூட வேறு வீல் ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பாட்டுக்கு எடுத்தோமா கவுத்தமாலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அவ்வளோ ஸ்பீடாக போய் ஒன்றும் பண்ணவும் போகிறதில்ல. இண்டிகேட்டர் போட்டாச்சு, பார்த்தாச்சு. ஃப்ரெண்டை சென்ட் ஆஃப் பண்ணி கிளம்பியாச்சு. நம்ம ஒரு வழியாக நம்ம பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. நினச்ச டைமுக்குள்ளே முடிச்சாச்சு. நான் ஈவினிங் ஒரு 4:30, 5 நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருக்குன்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கை போய் பார்க்கணும். அது
அதுக்காக நினச்சேன், அதே டைமுக்கு பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக கேமராவில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இத்தனை நாளாக 1XL போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போது 5XL போட்டு எடுக்கிறேன். ஆனால் எந்தளவுக்கு குவாலிட்டி வரப்போகுதுன்னு தெரியல, ஏதாவது உடையுமா அப்படிங்கிற மாதிரியும் தெரியல. பார்க்குறேன், உடஞ்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். மறுபடியும் அப்புறம் 1XLக்கு இது போட்டு எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் வைட் ஆங்கிள் கவர் ஆகலை இந்த, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டர் கவர் ஆகலை 1XL போடும்போது. இப்போது 5.5 போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக கவர் ஆகும்னு நினைக்கிறேன். கவர் ஆகணும், ஆயிரும். புல்லட்டில்ங்க பாருங்கள், வயசு மிரர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், தெரியுதுங்களா கிளியராக எந்த அளவுக்கு வைப்ரேட் இருக்குன்னு. அந்த பின்னாடி வர வண்டி எதுவுமே தெரியல, அப்படியே இப்படி ஷேக்காக தெரியுது மிரரு. அதாவது இல்லாமல் நம்ம மிரரை கொண்டு போய் பாரோட எண்டில் போட்டிருக்கோம். ஸோ அது ஒரு ரீசன் இருக்கும். பாரோட மிடில் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வைப்ரேஷன் இருக்காது, எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கும். புல்லட்டு சொல்லவா வேணும். நாளைக்கு அதுக்கப்புறம் நம்ம ஜிப்புவே ஏதாச்சும் நல்லா பக்காவாக ரெடி பண்ண முடியும்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வேறு வண்டி போகிறது தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம பெரிய பெரிய ரைடெலாம் பண்ணும்போது சான்ஸே இல்லை, ஜிப்பு வச்சுலாம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஒன்றா இந்த பார் ரைஸரை போடணும், பாரே மாற்றணும், சொல்ல போனால் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பாரை போடணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டிங் பொசிஷனை மாற்றணும், பின்னாடி பில்லியன் ஷீட்டும் மாற்றணும். நல்லா கொஞ்சம் வைடாக போடணும் ஷீட்டை. இல்லை அப்படின்னா இந்த சீட்டில் வச்சுட்டு நம்ம லக்கேஜ் கூட வைக்க முடியாது, அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்க. மழை தூரல் போடுறது நான் தான் சொல்லலை. அங்கே நம்ம புது பஸ் ஸ்டாண்டு வீடியோ எடுக்கும்போது வெயில் அப்படி அடிச்சுது. இங்கே பாருங்கள் மழை தூரல். இங்கே அந்தளவுக்கு மோடலாம் இல்லை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது. வேறு ஏதாவது பைக்னால் ஹைவே ரைடுனா இப்படி இருக்கணும்னு நான் காமிச்சிருவேன். வேறு பைக்கு எதுவும் இல்லை. இதே நேரம் ஒரு டியூக்கு, ஒரு R15 அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணி போகிற வண்டியாக இருந்தால் என்ன அப்படிங்கிறது காமிச்சிருக்கு. நிறைய பேர்த்த பார்த்துட்டேன், நம்ம மோட்டோ விலாக பண்ணுறவங்க, ஸ்டண்ட் பண்ணுங்களாட்டிருக்கோம். பைக்கு ரிலேட்டடாக யாராக இருக்காங்களோ ஒரு மெக்கானிக் முதற்கொண்டு அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட சஜஷன் என்ன, ஃபஸ்ட்டு சேஃப்டி கேர் முக்கியம். ஹெல்மெட்டு சரி, க்ளவுஸு, ஷூவு, நீ பேடு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீ ட்ராவல் பண்ணாது வேகமாக போகிறோம் மெதுவாக போகிறேன் அதெல்லாம் செகண்ட்ரி. நீ வண்டி எடுத்துட்டா அப்படின்னாவே உன்னோட சேஃப்டி கேர்ஸ் தான் முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. இப்போ நான் வந்து என்னோடய ஜாக்கெட் எடுக்கையில் கூட அண்ணா ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா அது எனக்கு ப்ரைஸு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. அஃபோர்டபுளாக எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. என்னென்னா ஷோல்டர் பேடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் போனு, நீ பேடு இதெல்லாம் வந்துடுது. செஸ்ட் பேடு மட்டும் இல்லை, அது வந்து 4800 என்னமோ சொன்னாங்க. அதுவும் ஆக்சர் தான், ஆனால் செஸ்ட் பேடும் ரெயின் லேயரும் இல்லை. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துருக்குது வந்து பார்த்திங்கன்னா ரெயின் லேயரு ப்ளஸ் வந்து செஸ்ட் பேடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 6900 சொன்னாங்க. நான் 6000க்கு வாங்கினேன். அவர் அண்ணாட்ட சஜஷன் கேட்டதுக்கு வாங்குறோம் செஸ்ட்டுக்கு வேணும் கண்டிப்பாக. சேஃப் கார்டுங்கிறது அது எல்லாம் தான் இன்க்ளூட் ஆகும், செஸ்ட்டுக்கு மட்டும் அப்புறம் நீங்கள் வாங்காமல் என்ன பண்ணுவேன், அதனால் வாங்கிடு பிரச்சனை இல்லை, அதுவும் முக்கியம் தான் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அதுவும் சேர்த்து வாங்கிடுச்சு. சம்டைம்ஸ் எதிர்பாராத மாதிரி நமக்கு ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது அப்போ யோசிப்போம், சார் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஸோ அந்த யோசனை அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு, இல்லை நீ வாங்குற ஃபுல் செட்டு இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டு அப்படின்னாங்க. ஸோ அதனால் வாங்கி வச்சு ரேட் எப்படின்னு தெரில. நான் ஆன்லைனில் பார்த்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா 5600 எப்போ இருந்தது. ஸோ இது எனக்கு ஓகே தான். ஆஃப் மார்க்கெட்டு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு மார்ஜின் வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களையும் நம்ம யோசிக்கணும். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே வந்து வெற்றிகரமாக முடித்தாச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம முன்னாடியெல்லாம் பிளானை எதுவுமே போடவே இல்லை. சண்டே வந்து நம்ம பர்ச்சேசிங்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானே கிடையாது. யதார்த்தமாக காலையில் வரைக்கும் எனக்கு யோசிக்கல, திடீர்னு மதியாச்சு போயிட்டு வந்துடலாம்
ஆஃப் த மார்க்கெட் எப்படி இருக்குது, ஆன்லைன் ஷாப்பிங் எப்படி இருக்குது, ஆஃப்லைன் எப்படி இருக்குது, மார்க்கெட்டிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு போய் சும்மா பார்க்கலாம். சரி வீடியோவும் நம்ம எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் பிளான் பண்ணி போனேன். பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. என்னே தெரியல, நான் எதிர்பார்க்காதது நடக்குது. ஆனால் எதிர்பார்க்காத பெருசாக ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏதாவது அப்போ என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரைடிங் ஜாக்கெட்டும் வாங்கியாச்சு, எல்லாம் ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரைடு எங்கே போகிறதுன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ நான் போயிட்டு வந்தேன்ல, அப்போ என் ஃப்ரெண்டு இருந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஏற்காடு போவோம், அப்போ போகலாம் வச்சு வா போ அப்படி போகலாம் அப்படின்னு கூப்பிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஏற்காடு தான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் இந்த போன வீக்கோ இந்த வீக்கோ போகலாமான்னு கேட்டுட்டு இருந்தேன். அங்கே இருக்க பசங்கிட்ட கேட்கும்போது அவனுக்கு வந்துட்டு இல்லை வேணாம், சீசன் இல்லைண்ணா, நீங்கள் அப்புறமா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்க. ஸோ அதனால் நானும் வெயிட் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா நான் போயிருந்திருப்பேன். போன வீக்கில் இந்த வீக்கு நான் போயிருந்திருப்பேன். அவனுக்கு வந்து பார்த்தோன்னா சீசன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டானுங்க, வரது வேஸ்ட் அப்படின்ட்டானுங்க, எல்லாம் வெயில் அடிக்குது அப்படின்ட்டானுங்க. ஸோ அதனால் நான் போகலை. என்ன ஆளப்பாரு, அங்கே என்ன பண்ணுற? கருகும்னு இருக்குது. ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. நம்மளோட இன்னைக்கு டே ப்ராசஸ் முடிச்சாச்சு. தானே சாவி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.